श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. प्रतिपस्थानपद्धति श्लोकं 125. अव्याहतां रघुपते वहत प्रतिज्ञाम् अंसादिरोहनरसे विहते धरण्याः प्राधान्निवृत्य भवति मणिपादरक्षे स्पर्शं पदेन विगतव्यवधानखेदम्. பதபதார்த்தம். ஹே மணிபாத ரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, பவதி நீ, தரண்யாக பூமிக்கு, அவ்யாஹதாம் ஒன்றாலும் தடுக்க முடியாத, பிரதிஜ்ஞாம் காட்டிற்கு போவேன் என்கிற பிரதிஜையை, வகதகா வகிக்கிற, ரகுபதேகே ஸ்ரீராமனுடைய, அம்சாதிரோகண தோளில் ஏறுவதால் உண்டான சந்தோஷமானது, விகதே கெடுக்கப்பட்ட போது, நிவிருத்திய அயோத்திக்கு திரும்பி வந்து, விகத போயிருக்கிற, வியவதான நடுவிலிருந்து மறைப்பதனால் உண்டான, கேதம் துக்கத்தை உடைத்தாயிருக்கும்படி, பதேன திருவடியோடு, ஸ்பர்ஷம் சம்பந்தத்தை, பிராதாத் கொடுத்தாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது ராமன் தன்னோட பாதுகையை பரதன் கிட்ட கொடுத்து அவள் அயோத்திக்கு போய் ஏன் பட்டத்தை ஏற்றுண்டாங்கிறதுக்கு இன்னொரு காரணம் சாய்க்கிறார் சுவாமி இங்கே. இப்போ என்னென்னா, பெருமாளுக்கு அடுத்த நாள் பட்டாபிஷேகம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த ஜனங்க முழுக்க சந்தோஷப்பட்டாலும் அவ்வளோ எல்லாருக்கும். அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டவை யார் அப்படின்னா பூமி பிராட்டி. ஏன்னா ராமன் இனிமே என்ன ஆளப்போகிறார் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக, நான் அவரோட தோளில் உட்கார போகிறேன். அதாவது ராஜ்யபாரம், ராஜ்யபாரத்தை தோளில் சுமக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா. அப்போ பூமி பாரம். இப்போது இது பூஸ்துதியில் சுவாமி எடுத்திருப்பார். பூஸ்துதியில் அந்த இந்த ஸ்லோகத்தில் தட் இஸ் அந்யோன்ய சம்வல நஜிரும்பித்த தூரிய கோஷைஹி அப்படின்ற ஸ்லோகத்தில் அதோட வியாக்கியானம் பார்த்தோன்னா அதில் சாதிச்சிருப்பார், சமுத்திர ஜலத்துலேருந்து ஈரம் சொட்ட சொட்ட கிளம்பி பெருமாள் வராக பெருமாள் வெளில வராராம். அப்போ அவரோட தோளில் உட்கார்ந்துட்டு எல்லா ஜீவராசிகளையும் கண்ணால் பார்க்குறானாம். கடைக்கண்ணால், ஒரு கடைக்கண்ணால் அத்தனை ஜீவராசியும் பூமி பிராட்டி பார்க்குறா, ஒரு கடைக்கண்ணால் பெருமாளை பார்க்குறா. அது எப்படி இருக்குது அப்படின்னா, பட்டாபிஷேகம் பண்ணும்போது தலையிலேருந்து அந்த ஜலம் சொட்ட சொட்ட அந்த ராஜாவானவர் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி. அதில் என்னென்னா பெருமாளோட தோளில் உட்கார்ந்துட்டு அவள் பார்த்தா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தில் அந்த மாதிரி வரும். ஆக அதே மாதிரி ராமன் தன்னை ஆள போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராமனோட தோளில் உட்கார்ந்துட்டு நம்ம இந்த அந்த சுகத்தை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்த பூமி பிராட்டிக்கு இந்த கைகையோட வரத்துனால பெரிய ஏமாற்றம் வந்துடுது. அதனால் ரொம்ப துக்கிச்சு போயிட்டாலாம். இப்போ சுவாமி சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில். போன ஸ்லோகத்தில் சீதையை விட பாதுகை வஸ்தின்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், அப்பேற்பட்ட பாதுகையானவள், சீதையை விட வஸ்தியான அந்த பாதுகையானவள் பெருமாளோட இன்னொரு பட்ட மகிழ்ச்சியான பூதேவிக்கு எப்படி ஆறுதல் தந்தா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆக பெருமாளோட எல்லா பிராட்டி காட்டிலும் பாதுகை வசத்தின்னு சொல்கிறது தான் சுவாமியோட நோக்கு. இங்கே சீதையோட பெரிய பிராட்டியை விட வசத்தின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். இந்த இன்னொரு பிராட்டியான பூபிராட்டிக்கு ஆஸ்வாசம் கொடுத்தவள் யார், நிம்மதியை கொடுத்தவள் யார், சந்தோஷத்தை கொடுத்தவள் யாருன்னா பாதுகாதேவிங்கிறார். எப்படி அப்படின்னா, பெருமாள் தன்னை ஆளலையே அப்படின்னு துக்கத்தில் பூமி பிராட்டி இருக்கா. இப்போது பெருமாளோட ரெப்ரசன்டேட்டிவாக, திருவடியோட ரெப்ரசன்டேட்டிவாக இப்போ பாதுகா அயோத்திக்கு வந்துடுறா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பெருமாளுக்கு பாதுகை கிடையாது. இப்போ அந்த பூமி மேலே தன்னோட திருவடியை அழுந்த பதிஞ்சு பெருமாள் நடக்க போகிறார். இப்போ அந்த ஸ்பர்ஷம், அந்த திருவடி சம்பந்தம், பதேன ஸ்பர்ஷம், அந்த திருவடியோட நேர சம்பந்தம் பூமி பிராட்டிக்கு கிடைக்கிறது. இத்தனை நாள் நடுவில் பாதுகை இருந்தா. அப்போ பாதுகை நினச்சாலாம், ஐயோ பாவம் இவ பூமாதேவி வந்து இவ்வளோ வருத்தப்படுறா, பெருமாள் தன்னை தோளில் தான் வச்சுக்கலையேன்னு அவள் வருத்தப்படுறா.
அட்லீஸ்ட் அதுதான் அவளுக்கு கிடைக்கலனாலும் இந்த சம்பந்தமாவது கிடைக்கட்டும், நடுவில் நம்ம ஏன் இருந்து தடுப்பானே அப்படின்னு அந்த பூமி பிராட்டிக்கு பெருமாளோட திருவடி நேர கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அயோத்திக்கு ஆள போனா அப்படிங்கிறார். இப்போ என்னாச்சு, பாதுகை நடுவில் இல்லாததுனால பெருமாளோட திருவடியானது டைரக்டாக அந்த ஸ்பர்ஷமானது பூமி பிராட்டிக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். ஆக இந்த பூமி பிராட்டி ஓட சோகத்தை யார் தீத்தா அப்படின்னா பாதுகை தான் அப்படிங்கிறார். பொதுவிலே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அடுத்தவனை கஷ்டப்படுத்தி தான் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் அதமன், அடுத்தவனும் சந்தோஷமாக இருக்கணும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் மத்திமன், தான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல ஆனால் அடுத்தவன் சந்தோஷமாக நன்னா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் உத்தமன். அதனால தான் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொன்னான். ஏன்னா தான் பிக்ஷை எடுத்தாவது இந்திரனுக்கு அந்த அந்த லோகத்தை மீட்டு தரணும் அப்படின்னு நினச்சி பூமிக்கு வந்தாரே அந்த திருவிக்கிரமன், அவரை தான் உத்தமன்னு பதம் போட்ட ஆண்டாள். ஏன்னா உத்தமனுக்கு தான் அந்த குணம் இருக்கும், தன்னை தாழ்த்திண்டு அடுத்தவாளை வசதியாக்குறதுன்னு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ராமனை பிரிஞ்சு கஷ்டப்படுற அந்த பூமி விராட்டியோட தாபம் தீர்றதுக்காக தான் ராமனை பிரியறது அப்படின்ற சோகத்தை கூட தாங்கிக்க தயாராயிட்டா பாதுகை. அதன் மூலமாக ஒரு நேரடி சம்பந்தம் கிடச்சி அந்த பூமி விராட்டியானவள் சந்தோஷப்படுவான்னா அதுக்கு முன்னாடி நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அந்த உத்தம குணமானது பாதுகைக்கு இருந்திருக்கு. ஆக தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு பூமி பிராட்டிக்கு அந்த நடுவிலிருந்து மறைப்பதனால் உண்டான துக்கத்தை போக்கினவ யாரு அப்படின்னா பாதுகா தேவின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.